ஹாப்பி சண்டே. இந்த உலகத்துல கத்தி வச்சு குத்துறவங்களை விட வார்த்தையால கொல்றவங்களுடையதான் ரொம்ப அதிகம் இல்லையா? ஒருத்தவங்க நேர்ல சிரிச்சு பேசுவாங்க, பின்னாடி அவங்க கேரக்டர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் நல்லவங்க கிடையாது, அவங்க கிட்ட எல்லாம் பழகாதீங்க, அவங்க நம்பாதீங்க, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க கேரக்டர் சரியில்லை. இப்படி ஒரு வார்த்தை, ஒரு பொய், ஒரு பெட்ரையல் தன்னுடைய மனசை மட்டும் இல்லை, அவங்க முழு வாழ்க்கையுமே உடைச்சு போட்டுரும் இல்லையா? ஆனாலும் இதுல கொடுமை என்ன தெரியுமா? அவங்கள அழ வச்சவங்க அதே நேரம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. யாரோட கண்ணீர் மேலேயும் அவங்க ஒரு ஒரு அதை பில்ட் பண்ண ஒரு ஹாப்பினஸ், உண்மையான ஹாப்பினஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த சொசைட்டில சில பேருக்கு அடுத்தவங்க முன்னேறது சுத்தமா பிடிக்காது. அதனால அவங்க சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, நேர்ல ஃபைட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா சைலண்டா எப்படி சொல்றது, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு மனிதனை பிசிக்கலா அடிச்சா காயம் இதாயிடும், அது சில நாள்ல சரியாயிடும். ஆனா எல்லாருக்கிட்டையும் உங்களை தவறானவனா காமிச்சிட்டா அந்த வலி அவங்க வாழ்நாள் முழுவதும் போகவே போகாது. இன்னைக்கு இந்த வீடியோ யாரையும் தனிப்பட்ட முறையில குற்றம் சொல்ல கிடையாது. ஆனா நம்ம கிட்ட இந்த மாதிரி குறை சொல்ற மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்கன்னா, அதனால நம்மளை அமைதியா அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பொய்யால கிடைக்கிற வெற்றி எப்படி சொல்றது, என்னைக்குமே நிலைக்காது. உண்மையால வந்த கண்ணீர் ஒரு நாளா கண்டிப்பா பதில் கேட்கும். இப்போ இந்த உலகத்துல நம்ம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறத விட ஜட்ஜ் பண்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க சக்சஸா பார்த்தா அவங்களால மட்டும் எப்படி இப்படி முடியுது, ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவளுக்கு ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க சைலண்டா இருந்தா அவனுக்கு ஈகோ, அவனுக்கு இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தாலே ப்ராப்ளம் தான். அவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்தா பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லோவா அவங்க கேரக்டர் ஆர் இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படிதான், அவங்கள நம்பாதீங்க, நான் சொல்லணும்னு நினைக்காத, நீயே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இப்படியே பாய்சன் மாதிரி வேர்ட்ஸ். முதல்ல அது ஒரு ஜோக் மாதிரி இருக்கும், சும்மா ஜஸ்ட் அது கேட்டுட்டு இருப்போம். பட் ஒருத்தருடைய அந்த வார்த்தை ஒருத்தருடைய ரெப்புடேஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். சில குடும்பங்கள்ல கூட அதான் இருக்கு. ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், பிஸ்னஸ், லவ், எங்க பார்த்தாலும் ஒருத்தவங்க எப்படி சொல்றது, சப்போர்ட் பண்றதை விட அவங்கள புல் டவுன் பண்றது தான் சில பேருக்கு ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம் கூட. அதுக்கும் மேல சிலருக்கு உழைக்கிறத விட அடுத்தவங்களோட ஏமாத்தி அவங்களுடைய உழைப்பை வச்சு எப்படி ஒரு டெக்னிக்கலா சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறவங்களும் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல வாழ்றவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஈஸியா அவங்களால கடந்து போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கையை ஒரு போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில அவங்கள பேசும்பொழுது அந்த காயத்தை அவங்களால சாதாரணமா அதை அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போக முடியாது. அதை மறந்துட்டு அடுத்த நாள் அவங்களால தொடர்ந்தும் போக முடியாது. அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகலாம், பட் அவங்களுடைய வேதனை ஏன் இவங்களெல்லாம் நம்மளை இப்படி சொல்றாங்க, ஏன் நம்மளை இப்படி டார்கெட் பண்றாங்கன்னா, யாருக்கு என்ன நடத்த அப்படின்ற ஒரு வெறுப்பு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பொண்ணு தனியா ஃபைட் பண்ண என்ன சொல்லுவாங்க, அவ வாழ்க்கையை பீட் பண்றா, ஆனா சொசைட்டி அவளுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்க்கல, அவளோட மிஸ்டேக்ஸை மட்டும்தான் பார்க்குது. அவள் சக்ஸஸ் வந்தால் கூட அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறது இல்லை, அவளுடைய குறைகளை தான் பின்னாடி போய் பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த உலகம் ஒருத்தவங்களை எப்படி சொல்றது, ஒரு க்ரௌட் மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் அவங்க உயரும் பொழுது அந்த க்ரௌட் அப்படியே சைலண்டாக போயிடும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் சில பேர் அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க? அது பணத்துக்காக மட்டும் கிடையாது. சில பேருக்கு அட்டென்ஷன் வேணும், சில பேருக்கு பவர் வேணும், சில பேருக்கு ஒரு விதமான ஜெலஸ் இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு தெரியும் நேர்மையா போட்டி போட்டா நம்மளால அதுக்குள்ள ஜெயிக்க முடியாது, அதனால அடுத்தவங்களை வீக் ஆக்கிட்டு அப்படிதான் நம்ம மேல வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வெற்றியெல்லாம் ஒரு டெம்பரரி. உண்மையா கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் நடிப்பால கண்டிப்பா கிடைக்காது. ஒருத்தவங்களை பிட்ரே பண்ணிட்டு அவங்களுடைய அழுக மேல நம்ம பில்ட் பண்ற ஹாப்பினஸ் வெளியே ரொம்ப அழகா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு எம்டி தான். அது நைட்டு தனியா இருக்கும் பொழுது மனசுக்குள்ள கேட்கும், நம்ம நல்லவங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுந்துட்டே இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்களை ஏமாத்திட்டோம்னா அவங்க லைஃப் மட்டும் பாதிக்காது, அவங்களுடைய ட்ரஸ்ட் கூட செத்து போயிடும். அதுக்கப்புறம் யாராவது நம்மளை உண்மையா நேசிச்சு, யாராவது ஜென்யூனியா நம்ம கிட்ட கேர் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு அக்கறையா சொன்னா கூட நம்மளால நம்ப முடியாம போயிடுது இல்லையா? ஒரு பொய், ஒரு பிட்ரேயல், ஒரு ஃபேக் கேரக்டர் அசாசினேஷன் இல்லையா? ஒருத்தருடைய முழு வாழ்க்கையுமே அப்ஸ் அண்ட் டவுன் அது சேஞ்ச் பண்ணிடும். நீங்க நினைக்கலாம், நான் ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆயிட்டேன். வாழ்க்கை அதை விட ஸ்மார்ட். நீங்க இன்னைக்கு யாரையாவது அழ வச்சீங்கன்னா நாளைக்கு அதே ஒரு ஃபீலிங் நமக்கு வேற ஒருத்தர் மூலமா நமக்கு வரும்.
கர்மான்றது வந்து சினிமா டைலாக் கிடையாது. அது வாழ்க்கையோட ஒரு தத்துவம் தான். நேர்மையா வாழ்றவங்க தாமதமா தான் ஜெயிப்பாங்க. ஆனா நிம்மதியா தூங்குவாங்க. ஏமாத்தி வாழ்றவங்க வேகமா மேல வந்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்குள்ள போராட்டமாவே இருக்கும். அது ஒரு ஃபியரா தான் அவங்க கடப்பாங்க. ஏன் தெரியுமா? இவங்க பேசின இவங்களுடைய உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இவங்க முகத்துல இருக்க அந்த மாஸ்க் கிழிஞ்சிரும்ல. அப்போ அவங்க பில்ட் பண்ண இமேஜ் உடஞ்சிரும்ல. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ். புரியுதா? ஒருத்தருக்கு பீஸ், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பெர்மனன்ட், எப்படி சொல்றது, ஒரு ஆக்டிங் தான். வாழ்க்கையில எல்லாத்தையும் வாங்கலாம். உண்மையான நிம்மதியை, மனசால கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்டையும் ஏமாத்தத்தால ஒரு நாளும் வாங்க முடியாது. ஒருத்தர் நம்ம கீழே தள்ளிட்டு மேலே போறதுன்னு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. அவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு ஒரு இதயம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, அவங்கள நம்பின சொசைட்டி இருக்கு. நீங்க பேசுற ஒரு வார்த்தை ஒரு முழு இரவு இல்ல அவங்க குடும்பம், அவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே அவங்க அழ வைக்கலாம். நீங்க ஸ்ப்ரெட் பண்ற ஒரு பொய், ஒரு அது மூலமா கிடைக்கிற ஒரு பவர், சம்பாத்தியம், அது எதுவுமே உங்களுக்கு நினைக்காது. நீங்க சொல்ற வார்த்தை எப்படி வந்துன்னு யோசிங்க. உங்க வார்த்தைகள் ஒருத்தருடைய வாழ்க்கையை சேவும் பண்ணலாம், அழிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிக்கணும். பட் ஒருத்தவங்களை ஏமாத்தியோ அழிச்சோ, மற்றவங்களுடைய நம்பிக்கையை ஏமாத்தியோ நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு கூடாது. நம்மளால ஒரு மனுஷங்க சிரிக்கணும், நம்முடைய வார்த்தையால ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும், காயம் கிடையாது. இந்த உலகத்துல ஆல்ரெடி நிறைய வழிகளோட போராட்டங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு காரணமா வழியை கொடுக்கற கூட ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். யாரையும் யூஸ் பண்ணி மேலே போகணும்னு நினைக்காதீங்க. யாருடைய வீக்னஸையும் வச்சு அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிம்மதியா வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை தான் உண்மையான சக்சஸ். உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, உங்களை ஏமாத்திட்டாங்களா, பரவாயில்ல, நீங்களும் அந்த மாதிரி மனுஷங்களா மாறாதீங்க. இந்த சொசைட்டி குறை சொல்ற மனுஷங்களை விட புரிஞ்சுக்கிற மனுஷங்களை தான் அதிகமா தேடிட்டு இருக்கு. இந்த மெசேஜ் யாருக்காவது தேவைன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பா இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல உள்ள கருத்துக்களை சொல்லுங்க. வாழ்க்கையில எப்படி சொல்றது, ஒரு மனுஷன் வந்து எப்படியும் ஒரு மனுஷன் வந்து சிரிக்கணும். நம்ம வார்த்தையால ஒருத்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும். நம்ம வார்த்தையால ஒருத்தவங்களுக்கு காயம் கிடைக்கக்கூடாது. நிறைய கஷ்டங்களோடு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சா அன்பை விதைப்போம். நம்ம அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற ஒரு காரணம் எழுதக்கூடாது. ஒருத்தவங்களை தள்ளி போடுற வாழ்க்கை ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். நேர்மையா யாரையும் ஹர்ட் பண்ணாம நம்ம வாழ்ற வாழ்க்கை, அந்த உயர்வு கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதியும் உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் தரும். புரியுதுங்களா? முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடியலன்னா அட்லீஸ்ட் யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒதுங்கி நிம்மதியா வாழ கத்துக்கோங்க. குயிக்கா வர எந்த சந்தோஷமும், ஏமாற்றத்துல வர எந்த ஒரு பணமும் சத்தியமா நமக்கு நிலைக்காது. நம்பிக்கையோட ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சா கூட அது கடைசி வரைக்கும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்களும் கண்டிப்பா பெற்றுக்கணும். இனிமே இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.